Love is you, and love is me. Love is what happens when the music stops. Expected the world, but it flew away from her reach. So she ran away in her sleep and dreamed of paradise, paradise. Every time she closed her eyes. Expected the world, every tear a waterfall. In the night, the stormy night, she closed her eyes. In the night, the stormy night, away she flies. A dream of paradise, paradise. நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசய தூதர்க்காக ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தகு அன்புக்கு ஸ்தோத்திரம். மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம், மகிழோடு ஜெபமொழி மலையின் ஸ்தோத்திரம், தாராய் துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை இனிமையானது, அதுவே ஏற்புடையது. நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணை உருவாக்கியவர் அவரே. அவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். நமக்கு தம் ஆசி அளிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். ராம் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். தமக்கு நடப்பு ஆண்டவர் ஆசி வழங்குவார். உங்கள் பிள்ளைகளை வளரச் செய்வார். அவர் வாயில்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். உன்னிடத்துள்ள துறைகளையும் ஆசி வழங்குவார். புறங்களில் அமைதியில்லாகவும் உயர்ந்த கோதுமை வழங்கி உன்னை நிறைவிட செய்கிறார். தொடர்ந்து கத்துதாமே இந்த வசனங்களால் ஆசீர்வதிப்பதற்கு ஜெபத்துக்கு எல்லா நன்மைகளுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுறையிடமாக இருக்கிற தாயின் தந்தையுமாக எங்கள் அன்பு அமைதியும்
மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த மாலை பொழுதுக்காக நன்றியோடு நாங்கள் ஆதி காலம் முதலே கடவுள் குடும்பங்களை ஏற்படுத்தி குடும்பங்களிலே பிள்ளைகளை தந்து தலைமுறை ஆலோசித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆலோசனை வழங்கி தலைமை ஏற்று நல்ல நன்மைகளை காலாகாலங்களே தந்து ஆண்டவரை போற்றும் விதமாக எங்களை நடத்துகிறீர்கள். திருமணத்திற்காக தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்தியிருக்கிற என்று சகோதரர் சஜனுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். கடந்த காலங்களிலே ஏற்பட்ட கடின உழைப்புகளிலே கடவுளுடைய அனுக்கிரகங்களை தந்தீர்கள், நன்மைகளை செய்தீர்கள், ஆசி வழங்கினீர்கள். இந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் வளரவும் வாழவும் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் இருக்கவும் ஆலயத்திலும் சமூகத்திலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பமாய் கர்த்தர் வைத்திருந்த கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. அன்பு சகோதரர் ஆண்டவரே ஜெனிஸ் அவர்கள் செஜின் அவர்கள் காலம் வந்த போது திருமணத்திற்காக தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவர் நம்முடைய மகனோடு கூட இதுவரை இருந்து அதற்கு போற்றுகின்றோம். திருமணம் நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். காலத்திலே அதை ஆண்டவரை அனுகிரகித்து தருகின்றீர். தன்மையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்ட ஆண்டவர் ஏற்ற துணையை தருகிறேன். அதற்காக போற்றுகிறோம். நம்முடைய மகனும் ஆண்டவரை வளர்ந்த நிலைகளிலே தன்னுடைய வாழ்வை வளப்படுத்தவும் வருமானங்களை ஈட்டவும் வேலை வாய்ப்புகளில் சென்று பயணிக்கவும் செல்ல அமைதியான ஒரு மகனாக எழுப்பி பிரகாசத்துக்கு கிருபை செய்வதற்கு நன்றி சொல்கின்றோம். காலம் வந்த போது அதற்கு ஒரு மணமகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதற்காக போற்றுகின்றோம் சுவாமி. மணமகள் சுஜினையும் மணமகள் ஜினி பிரபாவையும் ஆண்டவரை இப்படி திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். திட்டமிட்டிருக்கிற திருமணம் ஆண்டவரை நடைபெற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறதற்கு போற்றுகிறோம். திருமணத்திற்கு ஆண்டவரை முதல் நாளிலே அவருடைய வழக்கத்தின்படி மணமகனுடைய இல்லத்திலிருந்து ஆண்டவரை சில உச்சிதங்களை மணமகளுக்காக கொடுத்து அனுப்புகிறார்கள். எங்கள் ஆண்டவருடைய கிருபை யாத்திரையில் இருக்கட்டும், மாறாத கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. இந்த உச்சிதங்களிலே ஆண்டவரே மணமகள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி, கொடுக்கின்ற பொழுது மணமகளுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி பாடல் இறுதி வரையிலும் நீடித்திருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நாங்கள் செபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவர் இயற்கையின் அனுகூலங்களை தந்து பாக யாத்திரையுடைய சமூகம் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து ஆண்டவரை மறுபடியும் வந்து நாளைய தினத்திலே ஆலயத்திலே சென்று திருமணம் சிறப்பாக நடந்தேறவும் காலாவூர் திருமண வீட்டின் அதிசயங்களை தம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியாய் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கிருபையாய் ஈவாய் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கின்றோம். நீரே வழிநடத்தும் புதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துவோம். மீட்பர்களை ஜெபிக்கிற நல்ல தம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை இறைவன் திட்டமிட்டபடி அவர்களே நடந்தேறுவதற்கு ஒரு நாட்களை தந்தி பெற்றுகின்றோம். முதல் நாள் நம்மளுடைய இல்லத்திலிருந்து ஆண்டவர்கள் நாளை அணிவதற்கான நாடு அணிகள் என்று உச்சிதன் மணவனுடைய கரத்திலிருந்து கொடுத்து எங்கள் ஆண்டவர் கைகளை ஆசீர்வதிக்கிறோம். அனுப்புகிற அன்பு சகோதரனை ஆசீர்வதி மணமகளை கணவர்கள் சொல்வது மகிழ்ந்து பேருவை கொண்ட கத்தர் கிருபையாக செல்கின்றோம். இந்த பொருட்களை தந்தை மகன் திருப்பியராலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் 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 ரயிலின் ஒலிகள் உனையே தேடுதே, அதிரும் பறையாய் இதயம் ஆடுதே. உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி முடிந்து விடுதே. என் தாயோடும் கூறாத வார்த்தைக்குள் நான் நீந்துறேன், காந்துறேன். கனா காணும் போர்வைக்குள் காலத்தை அடக்காக்கிற தேக்குற. மண்மேலோடும் மழை தண்ணி போல் நாளும் நிலமாறுற தூறுற. பாழாகின்ற நெஞ்சுக்கு பால் பார்வ நீ வாக்குற காக்குற.
செஜன் பிரபா தன்னுடைய பிள்ளைகளோடு இந்த நாள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியோடு நாளைக்கு திருமணத்தோடு எதிர்கால ஆசீர்வாதங்களோடு எல்லா வைபவங்களோடு இன்னும் இறைவன் சுதா காண்கிறது நிறைவாய்ந்து நிலை ஆமென். விண்ணோடு மின்னாத விண்மீன் ஏது? அது அது உன் புன்னகை. ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் ஏது? அது அது உன் பாதுகை. துடிக்கும் எரிமலை ஏது? ஆழ்து என் நெஞ்சம் தானடி. இனிக்கிற தீ ஏது? அது உந்தன் தீண்டலே. சுடுகிற பொய் ஏது? அது உந்தன் நாணமே அன்பே. கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ, உயிரினை வருடுதோ. கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ. ஊசி கண் காணா நூலும் ஏது? பெண்ணே உன்னிடை அது. யாரும் கொள்ளா இன்பம் கொண்டது ஏது? நீ சுடும் ஆடை அது. மயக்கிடும் போதையோ ஏது? அடுத்து நீ சொல்ல போவது ஆடைகளை களைந்த பிறகும் ஒளியை அணிவது. நிலா அது. கண்ணுக்குள்ளே கரைந்த நீலா.
தேவாயே துதி செய் தேவானே இயேசுவே துதி செய் இயேசுவே துதி செய் தேவானே இயேசுவே துதி செய். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் பிரகாசிக்க பண்ணும். வானத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை கொண்டும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி உம்மை ஆதரிப்பாராக. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நல்லதாய் இருக்கிறாய். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லாம் கவலைக்கு காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் கற்போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் என்றென்றும் காப்பார் என்றார் என்பது ஜெபம். சுபம் அனைத்து ஆசீர்வாதம் காரணரும் ஒருவரிடமாய் இருக்கிற எங்கள் தாயுமாகி அன்பு மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல பொழுதுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். ஊராங்குடி தென்னிந்திய திருச்சபையுடைய திரை குடும்பமாகிய திருவாளர் பிரைட் திருமதி செல்வி என்னும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். காலத்திலே குடும்பத்திலும் பிள்ளைகளை தந்து அவர்களிடந்து ஆண்டவருடைய கிருபைகளை இரக்கங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தந்த கிருபைகளை எண்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய மகளுக்காக மருமகனுக்கு அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த தம்பி செஜின் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, பிறந்த காலம் முதல் இதுவரையிலும் கடவுள் காத்தீர், நடந்தீர், பாதுகாத்தீர், நன்மைகளை செய்கிறீர். படிக்கிறதற்கேற்ற புத்தி, சக்தி, ஞானம், வெளிநாடு சென்று பணி செய்வதற்கு ஆற்றல், இவை அனைத்தையும் தந்து ஒரு சாட்சி உள்ள மகனாக இவ்விடத்திலே வாழ்வதற்கு கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் போற்றுகிறோம். ஆதி காலம் முதலே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை தனியை என்று சொல்லி ஏற்ற துணையை தந்த ஆண்டவர் தலைமுறை அப்படியே குடும்பங்களை ஏற்படுத்தின ஆண்டவர். ஆண்டவரே இந்த காலங்களிலே வளர்ந்ததிலே பெறவும் திருமணம் என்று நல்லாம காரணத்தினால் தூய திருவுள திட்டத்தின்படி சேர்க்கப்படவும் தேவன் தந்த கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். அன்பு மகனே, ஆண்டவர் ஆசீர்வதியும். திருமணத்திற்காக தன்னை முழுமையாக படுத்தி ஆண்டவரே மனதருடைய இல்லத்துக்கு நேராக இப்பொழுது புறப்பட்டு செல்வதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். நடத்துதல் மாறாத ஆசீர்வாதம் நம்முடைய இருந்து யாத்திரெல்லாம் ஆண்டவர் சென்று இந்த காரியம் சிறப்பாய் நடந்தேறி ஆண்டவருக்கு புகழ்ச்சி ஏற்பட திருவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, செஞ்சருடைய தந்தை, தாய், உடன்பிறப்பு, உற்றார்கள், வந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்க்கைகளும் ஜெபங்களும் அந்த மகனுக்கும் ஆண்டவரே நியமனம் பண்ணி இருக்கின்ற மணமகள் பிரபாவுக்கும் நடைபெறுகின்ற திருமணத்திலும் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் கூடவே இருந்து ஆண்டவர் பிள்ளைகளை வழிநடத்தி இந்த காரியத்தை மிக சிறப்பாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட விடுமாயங்களை ஆசித்து சிறப்புக்குரியவர்களாய் மாற்றினார். அதிசயங்களை நாங்கள் கண்ணுகள் என்று சொல்லி ஆழத்திலிருந்து அகமகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி வரிகளை அர்ப்பணிக்க இருந்து வழி நடத்த வேண்டும். கூடவே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். ஊராங்குடி திருச்சபை குடும்பத்தின் தந்தை தூயாவின் திருப்பெயராலே விசர்ஜன் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசி வழங்குகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று தேவேந்திரேசே கிறிஸ்துவுக்குள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஆற்றலுடைய கூட்டுறவும் பிரியமான இறைமக்களே நம் அனைவரோடும் குறிப்பாக திருமணத்தை அவர்களோடும் அவர்களுக்கு இந்த நியமனம் பண்ணப்பட்டிருக்கின்ற பிள்ளை ஜினி பிரபாவோடும் தொடர்ந்து நாள் நடைபெறும் இந்த திருமணத்தோடும் குடும்ப நலத்தோடும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களோடும் தொடர்ந்து நடைகிற எல்லா வைபவங்களோடும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைப்பதாக.
எனக்கானவளே நீதான் கிட்ட வரியா? தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா? உடனே என்ன உதறி போனா சரியா? இனிமே நானும் உயிரும் அடதனியா? ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே, ஏன் வரவே ஏன் நிறமே ஏழாக வளைஞ்சவளே. காலம் போகுதே, கடிகாரம் ஓடுதே, உன்னை மாத்திக்கும் நேரம் எப்போ? வாதம் பண்ணுனா பிடிவாதம் பண்ணுற, திருத்தாத நான் தான் தப்போ. படபடக்கும் கண்ணால என மிரட்டி கொஞ்சம் மாத்திட்ட, மனசுடைஞ்சு போகாத உன் விரல் முடிச்சு நானும் கரையேறுவேன். ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே, ஏன் வரவே ஏன் நிறமே ஏழாக வளைஞ்சவளே. அழகழகா வாழ்வுகளை நம்முடைய ஒருவருக்கொருவர் உண்மையாய் வாழ்வுகளை
ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இடத்திலே பயணங்களை எல்லாம் உடைத்து அங்கே தொடர்ந்து ஆண்டவரே ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டு வாழ்க்கை பயணம் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக செல்கிறோம். ஜெபங்கேள் நிகழ்ச்சிகளும் நல்லதாகவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய நம்முடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் நமக்கு விவாகாரத்தையோடு பாருங்கள். இந்த சதா இருக்கிறார்கள். ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பரிசுத்தாலயத்திலே நமக்காக குடும்பமாக இணைக்கப்படுவதற்காக வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்களை கிறிஸ்து நாமத்தினாலே ஆயர்களாக கோடுபுற வாழ்க்கை வரவேற்று கொள்கிறோம். அப்போது நம்மளுடைய பரிசுத்த விவாக ஆராதனையிலே வருகை தந்திருக்கிற இரு குடும்பத்தின் பெற்றோர்கள், உறவுகள், நட்புகள், அழைக்கப்பட்ட யாவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். விவாக ஆராதனையிலே அனைவரும் அமைதியோடு மணமக்களை ஜெபத்தோடு வாழ்த்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனையிலே நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மட்டற்ற கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல கடவுளே, மனு குடும்பத்திற்கு நாம காரணராயிருக்கிறவரே, அருமையான அண்ணமகன் ஜெனிஸ், அண்ணமகன் ஜினி பிரபா, அண்ணவரே, ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையை கண்டு இந்த நாளிலே நீர் அவர்களை ஆலய பிரகாரத்திலே அழைத்து வந்து குடும்பமாக இணைகின்ற ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். அண்ணவரே, அப்பா, அவர்கள் இணைக்கப் போகிற இந்த நல்ல பரிசுத்த விவாக ஆராதனையிலே ஆண்டவர் தாமே தலைவராயிருந்து ஆண்டவரே அன்பான போதகர்கள் மூலமாக இணைக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். தாழ்த்தி தருகிறோம். எல்லாம் ஒழுங்கு கிரமமாய் நேர்த்தியாய் நடந்தேற கர்த்தர் அருள்தாரும் கிருபைக்காக காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. இந்த பாடலை நாம் பாடுவோம். Amen.
கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் நம்முடைய பிரசனத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். இருவர் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும், கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்கப்பட்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அது எப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிடில் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஆமென். இவரை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? இந்த பெண்ணை திருமணத்திற்காக கரமளித்து கொடுக்க இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். ஜெபநிலையிலே புத்தி கேட்டாத அன்பின் வாரி பாரும். இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாயிருக்கவும் தங்களாயுள் முழுவதிலும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருவாங்கலையும் இம்மணமக்களையும் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
தம்பதியுடைய ஆசீர்வாதத்திற்காக திருமாவையும் அழைக்கப்பட்டு குடும்பத்தார் தம்பதியோடு எழுதியிருக்க அன்போடு கேட்டு சரி லோக்கு சரி லோக்கு கொடுக்கு நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சன்னிதால் உண்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடுகிறேன். வெளிப்பிரமாகிய இவரும் ஆண்டவருக்கு முன்பதாகவும் சபைக்கு முன்பதாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறபடியினால் இவர்கள் தேவனுடைய நியமப்படியும் நமது நாட்டின் கட்டப்படியும் கணவனுமார்கள் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அறிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் தேவன் நினைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பான். இப்பொழுது நாமத்தில் நல்ல ஆசீர்வதிக்கிறேன். ஜெனி என்னும் இவர் மேலும் ஜெனி பிரபா என்னும் இவர் மேலும் மது ஆசீர்வாதத்தை அனுப்பியவரும் இவர்களுடையாய் சேர்ந்து வாழ்ந்து தங்களுக்குள்ளேயே சேர்ந்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதிகளை திட்டமாய் பாதுகாக்கின்றோம். மது நேமங்களை இப்படி நடக்க அருள் புரிவீராக. இளாண்டவரே சேர்த்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வாதங்களால் கிருபைகளாலும் நிரப்புவாராக. வாழ்த்து தெரிந்தமாகிய 128வது சங்கீதத்தை பாடும்படி கைகளின் பிரயாசத்தை జీవితంలో அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த பகல் வேளையிலே தேவாலயத்திலே கணவன் மனைவி என்று சொல்கின்ற இல்லற வாழ்வில் பிரவேசித்திருக்கிற அன்பு பிள்ளைகளை குடும்பத்தாராகவும் உறவின் முறையாராகவும் தோழமையுடையவர்களாகவும் இந்த திருச்சபையினுடைய விசுவாச பிள்ளைகள் சபை பிரதானிகள் இங்கு பெரியவர்களாக வந்திருக்கிற அனைத்து தம்முடைய பிள்ளைகள் சார்பாக மகிழ்ச்சியோடு இந்த தம்பதிகளை வாழ்த்துவதிலே நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறோம். ஆலயத்தில் நடைபெறுகிற திருமணம் ஆண்டவருக்கு மகிமையாகவும் மனவாட்டியையும் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட பல காரியங்களை வார்த்தை வாழ்ந்தாக உடன்படியாக ஏற்றுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தரட்டும். மிக குறிப்பாக ஆபத்து இவர்கள் வளர அதோடு பாதுகாப்பை பெற வேண்டும். இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்ய வேண்டும். இதற்கு குடும்பத்தை என்பது நமக்கு சத்தியம். அந்த பாதையில் இவர்கள் வாழ்வை தொடர்பதற்கு தேவன் செய்வாராக. இவர்களுக்கு
திருமண அவர்கள் முன்னேறி முன்னெடுத்து செல்வதற்கு ஆதாரமான இரண்டு காரியங்களை வருகிறேன். ஒன்று, இரண்டாவது கல்யாணம் இயேசுநாதர் தன் தாயின் வழியாக அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மணமகன் மணமகள் இவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அநேக வகைகளில் நம்மே குடும்பத்திற்கு வாழ்வுக்கு முடிவுகளை நாமே எடுத்துக்கொள்வோம், தீர்மானங்களை நாமே எடுத்துக்கொள்வோம். அந்த நல்ல வழியாக இருந்தால் அதை நாம் எப்படி சொல்லுவோம்? இது ஆண்டவர் ஆசித்தம். ஒரு மோசமான வழியாக இருந்தால் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியாக சொல்லுவோம். நம்ம கிறிஸ்தவர்கள் அதை சொல்லுவதிலே எந்த தயக்கமும் இல்லாதவர்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நம்முடைய வாழ்வியலை நாமே எடுக்க முடியுமா என்பது அவர்களது மனசாட்சியின் தெரியும். ஆண்டவர் நல்ல வழி இது கற்றுக்கொண்டு அவர் சொல்வதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அன்போடு வாழ்கிறவர்கள் இதை நேரம் சொல்றது நம்ம குடும்பங்களில் நம்ம பார்க்கிறோம். யாருமே நமக்கு உதவி கிடையாது. ஆண்டவருக்கு பிறகு பிள்ளை அல்லட சகோதரன் சகோதரி என்ற உறவெல்லாம் முடிந்து போகிற ஒரு காலகட்டத்திலே கணவனும் மனைவியும் தான். ஆகவே இன்றை சேர்க்கப்படுகிறவர்கள் இன்று மாத்திரமல்ல, வாழ்க்கையின் இறுதி வரையிலும் ஒன்றாய் வாழ்கிறவர்கள். இதையெல்லாம் இங்கே இருக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய அன்பும் பாசமும் உறவும் கீழ்ப்படிதலும் விட்டு கொடுத்தவன் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அது ஆசீர்வாதமாகவும் அமையும். ஆகவே அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர்களை உயர்த்தி எல்லா நிலையும் சரீர சுகவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருவார். நீங்கள் உங்கள் சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் ஊழியம் செய்ய சபையுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு இடம், தேவாலயம் நம்மை கட்டி காக்கிற ஒரு இடம். நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் தேவாலயம், நம்முடைய உடமைக்கு உத்தரவாதம் தேவாலயம். ஆலயத்தை மறந்து நாம் வாழ முடியாது. ஆலயத்தோடு வாழ்ந்தால் தேவாலயத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நம்மை சந்திக்கும். வேதம் அப்படி சொல்லுங்கள், ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும். அன்பான மணமகனை வாழ்த்துகிறோம் என்ற சபையின் சார்பாக அவர்கள் இரண்டு பேரும் செல்கிற சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உடைய தொழில்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நல்ல சரீர சூழல்களை பெற வேண்டும். நீங்கள் வாழுங்க என்று வாழ்த்துகிறோம். மனவாட்டியை
சபை சார்பாக இருக்கிறோம். சபையினுடைய மிக சிறந்த பணிகளை செய்த அருமையான பிள்ளை எல்லாருக்கும் தெரியும். சபையில் சண்டே ஸ்கூலில் உண்டு, இல்லை எண்டவரில் உண்டு, கிறிஸ்தவ பக்தி மன்றத்தில் பெண்கள் சங்கத்திலும் உண்டு, இல்லை எல்லாரும் நேசிக்கப்படுகிற எல்லா ஊழியத்திலும் தன்னுடைய பங்களிப்பை தருகிற அருமையான மாணவர்கள். ஆகவே போகிற இடத்துல உங்கள் சபையை ஊழியத்தை செய்யணும். எல்லா சமயங்களையும் சேர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை கனமனுகிறவர்கள் கர்த்தர் கனப்படுவார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மறந்துவிடக்கூடாது. நம்மளுடைய அப்பாவை வாழ்த்துகிறோம், அம்மாவை வாழ்த்துகிறோம். சகோதரி பக்கத்தில் இருக்கு. நான் இதை பார்க்கிறேன். சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறையில் பணி செய்கிற சகோதரி உங்களை வாழ்த்துக்கிறோம். அவர் மனமுடைய விட்டாரை வாழ்த்துகிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மிக அன்பாக நேர்த்தியான நல்ல உறவுகளை இந்த சபை உங்கள் சபைக்கும் இந்த ஆலயத்திலிருந்து செல்கிற பொழுது மிக அந்யோன்யத்திலும் நல்ல கூட்டுறவிலும் வாழ்ந்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே இதை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பராமரிப்புக்கும் படைய பாதுகாப்புக்கும் இதை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நீண்ட காரியமாய் சகல ஆசீர்வாதங்கள் இதை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஜெபம் செய்வோமாக. சர்வவல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனை குடும்பத்திற்கு கொடுத்து இந்த ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரை கணவன் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. முதலியவர்களான இருவரையும் ஆசீர்வதியும். ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்றிலும் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இளாண்டவரே திருத்தம் வேண்டி கொள்கிறோம். ஆண்டவரின் பரமாய இயேசுவே, நாசரேயத்தின் குடும்ப வாழ்வில் பங்கு கொண்டவரையே, இந்த முதலியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீ மனிதனுக்கு செய்வதிலேயே இவர்களும் பிறருக்கு சேவைக்குரிய சொல்லால் செயலால் அயல் பார்க்கிறவர்கள் மீண்டும் சாட்சியுள்ளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் சுதாவியோடும் ஒரே தேவனாய் என்னை தரசாலையிலே முதல் சுத்தமானவரையே வேண்டி கொள்கிறோம். இரக்கமில்லாதவரே, திருவை நீவார் மனுக்குலத்தை வெற்றியடைய செய்கிற பரமபிதாவே, இந்த முதலியார்கள் புத்திரவாக்கியம் பெற்று உலகத்துதியும் கனம் உண்டாக அந்த பிள்ளைகளுக்கு சுமார்க்கத்தை கேட்க சன்மார்க்காக வளர்வதைக் கண்டு கைகூறவும் தேவன் நோய்மாய் ஒருவித்து வாழ்வதற்கும் ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று இளாண்டவரே சேகிருக்கின்றோம் வேண்டிக் கொள்கிறோம். சர்வவல்லமையுள்ளவரே, நித்திய பிதாவே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் கட்டளைகளையும் கற்பனை பிடித்தவைகளையும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய காலத்தில் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவையும் பாதுகாத்துவிட முதன்மையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவருடைய சித்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தர் வரவழைச்சதுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் நம்ம எல்லாரோடும் சிறப்பாக இன்று கர்த்தருடைய தேவாலயத்தில் கணவன் மனைவியுமாக இணைக்கப்படுகிற அன்பான திருமணத்தினருடைய வாழ்வோடும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. Oh
பார்க்கிற ஏமாற்றம் உனக்கா நம்ம 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 அடித்தான் வெல்லும் வேணா நம்ம 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 நை நானா நை நானா நம்ம 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 நை நானா நை நானா நம்ம 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 நை நானா நை நானா நம்ம 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 தந்திரமான கில்லாடினா துரத்தர நரிகளை பாருங்க ஓடாதே வேட்டை ஆடுங்க ஆயா கோலை இல்லைங்கோ முட்டாதே மோதாதே ஒதுங்குங்க. I like a game of oh, ba 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 ஓடுங்கோ என பார்த்து வாங்கோ பெடக்காதே ஓடுங்கோ. I like a game of oh, ba 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 ஓடுங்கோ என பார்த்து வாங்கோ பெடக்காதே ஓடுங்கோ.
சமயத்திலே ஆண்டவரை தேடி ஆண்டவர் தருகிற எல்லா நன்மைகளையும் சுமந்திருத்துக் கொள்ள அறிந்தார்கள். இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை உறவுகளாக நண்பர்களாக எந்த சமூகத்தின் மக்களாயும் தெரிந்து மக்களாயும் மக்களை வாழ்த்தி செலுத்திபடியாக வந்திருக்கிறோம் கட்டுரைத்திருக்கிறார்கள். நிறைவேறும் குறையின்றி நிறைவேற்றார்கள். தொடர்ந்து நாம் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் நாட்டியம் இயேசுகிறோம். இதாவே ஆமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உதாரணமாக அன்பும் பரிசுத்தமானவருடைய உறவும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் நம்மளால் சிறப்பாக இம்மானோடு சதா பலன்களை தெரிவிக்கிறார்கள். அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். கனவில் நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய். எதிரில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய். அடி உன்முகம் கண்டால் என் இமை ரெண்டும் கைகள் தட்டுதே. அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய்.
பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு ஏ பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு டோய் சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு டோய் தந்தி அடிக்குது மாமன் அடிக்கு மத்தல டம் டம் சிரிப்பாயில மின்னல் அடிக்குது ஆசை பொண்ணுக்கு அச்சல டம் டம் புதுசா ஒரு வெக்கம் ஒழிக்குது குடிச்சா ஒரு வெப்பம் ஒழிக்குது வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டி கிட்டு சிக்கி தவிக்குது மாலை டம் டம் தோல் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா எட்டத்துக்கும் கோடி பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா எட்ட கூட கல கலக்குது மம்பட்டியா அட மம்பட்டியா பத்த கூட பாட பறக்கது மம்பட்டியா அட மம்பட்டியா மம்பட்டியா அட மம்பட்டியா தலையூரு நடாம மனச காட்டு பூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா தஞ்சாவூர் ரசாங்க தாராளமா தந்தாங்க மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா கருப்பு கண்ணா வாடா நான் காத்திருக்க சூடா ஒரசி போட்டு போடா இனி கருப்பு வெள்ள படம் நீ சேல கட்டுன குல்பி டம்பு நரம்பு எழுப்பி நீ ஓட்டுற புது படம் கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோர விழிஞ்சு புட்ட நாரா வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா எவதடுத்தும் ஏ ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேஸ் அடிக்க கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க ముందిరి చారిలో రంగాని తిరివేగమ్మా ముందాడి కత్తి గడిക്കാം ముందాడే తొండ కొరుക്കാം కన్నారం కొత్తి కడిക്കാം చూడే పొరులే కన్నాడి పట్ట వెలిచ నెంజాగే చందన చూడు సింధూరం చంది పగనరు నేను రది రాగం ఈ రాగం నానే తువా
Mixed by DJ Derek. கண்கள் இருளுது நனவில் என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில் வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியில் ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பேடையோ உருவமில்லா நாளை ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி பேடை
மந்திரமாய் யாரோ செய்யும் மந்திரமா பூவே காற்றில் பட்டு பட்டு கெட்டு போனே பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனே நெருங்காத பெண்ணே எந்த நெஞ்செல்லாம் நஞ்சாகும் அழைக்காத பெண்ணே எந்த நச்சங்கள் அச்சாகும் சிரிப்பால் என்னை நீ சிதைத்தாய் போதும் ஏதோ எண்ணம் திரழுது கனவில் வண்ணம் பிறழுது நினைவில் கண்கள் இருளுது நனவில் என்னமோ ஏதோ முட்டை முளைக்குது மனதில் வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியில் நீயும் நானும் எந்திரமாய் யாரோ செய்யும் மந்திரமா பூவே தமிழச்சி என்னமோ ஏதோ you're looking to fly மறக்க முடியலையே என் மனம் அன்று woman are so lovely இப்படியே இப்ப உன்னருகில் நானும் வந்து சேரவா என்று lady looking like a Cinderella Cinderella naughty looking with a Cinderella lady looking like a Cinderella Cinderella என்னை வட்டம் மேடம் வெண்ணிலா lady looking like a Cinderella Cinderella naughty looking with a Cinderella lady looking like a Cinderella Cinderella என்னை வட்டம் மேடம் வெண்ணிலா சுத்தி சுத்தி உன்னை தேடி விழிகள் அலையும் அவசரமேனும் சத்த சத்த நெரிசலில் உன் சொல் செவிகள் அறியும் அதிசயமேனும் கனா காணத்தானே பெண்ணே கண் கொண்டு வந்தேனோ வினா காண விடையும் காண கண்ணீரும் கொண்டேனோ நிழலை திருடும் மழலை நானோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில் வண்ணம் பிறழுது நினைவில் கண்கள் இருளுது நனவில் ஓஹோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில் வெட்டி எறிந்திடும் நொடியில் மொட்டு அவிழுது கொடியில் கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இடமாயிருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
என்றார் என்பது. ஜெபம் செய்வோமாக. எல்லா நன்மைகளுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுறையிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, 2 குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளாகிய செஜன், ஜினிப்ரபா என்ற தம்முடைய பிள்ளைகள் திருமணத்தால் ஒன்றாக்கப்படவும் குடும்ப வாழ்வின் மேன்மைகளை ஆண்டவர் தந்து திருமணம் என நல்நாம காரணத்தினாலே இந்த நாளில் ஆண்டவர் கூட்டி சேர்த்தீரே, அதற்காய் உம்மை போற்றுகிறோம் சுவாமி. 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய வாழ்வியல்லே நன்மைகளுக்கு கிருபைகளும் ஆண்டவரை பெருகட்டும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆஸ்தி ஐஸ்வர்யருடைய வீட்டில் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வின் வீட்டிலே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே பிள்ளை செல்வங்களை தந்து கர்த்தர் அனுக்கிரகித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. 2 குடும்பத்தின் பெற்றோருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த குடும்பத்தின் பெற்றோர் என்று தந்தை திருவாளர் பிரைட், துணைவியர் திருமதி செல்வி அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய உடன்பிறப்புக்காக, அவருடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளில் வர வேண்டிய எல்லா விருதுகளுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உற்றார் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகை தருகின்ற எல்லாரும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகின்ற பொழுது வாழ்த்துக்களும் அவருடைய ஜெபங்களும் அன்பு பிள்ளைகளுக்கு மிகுந்த அனுக்கிரகம் ஆசீர்வாதம் நாங்கள் ஜெபிக்கணும் இருக்கட்டும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி. புறம் கொடுத்த இந்திய திருச்சபை நிறைவு குடும்பத்தின் சார்பாக தந்தை மகன் தூயாவியின் திருப்பேராலே செஜனையும் ஜினிப்ரபாவையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசி வழங்குகிறோம். கர்த்தர்வர்களை ஆசீர்வதியும் 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 என்று பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து காணாவூர் வீட்டிலே ஆண்டவரை திருமணத்தின் போது இறைவனுடைய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்தவருடைய குடும்ப வாழ்வை நலன்களினால் நிரப்பின ஆண்டவர் இவ்வெல்லத்திலும் ஆண்டவர் நிறைவாய் தங்கியிருந்து காலாகாலங்களில் நன்மைகளை பெற்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி பலிகளை அர்ப்பணிக்க துதியை சொல்லுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை கிருபை செய்ய வேண்டும் என்று. காத்தெல்லாம் காதலாகும், காலமே நின்று ஓடும். பக்கமா நீயும் நானும் அப்போதான் வாழ தோணும். உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே, கண்டமாகுதே, புத்தி மாறியே சத்தம் போடுதே. நீ தொட்டு பேச கூச்சமாகுதே, மூச்சு வாங்குதே, காலு வழி போகலாங்குதே. உள்ளார ஐயோடா அவ பார்த்த பார்வை, ஐயோடா அவளோட போத கண்ணாலே தள்ளி போய் உயிராடுதே. ஐயோடா அவ பார்த்த பார்வை, ஐயோடா அவளோட போத கண்ணாலே தள்ளி போய் உயிராடுதே. நிலவுல ஒரு பாதியா, நிலத்துல விழும் நீதியா, எனக்குன்னு வந்து ஜோடியா, மயக்குது என்ன கோடியா கோடியா. நிலவுல ஒரு பாதியா பாதியா, நிலத்துல விழும் நீதியா, எனக்குன்னு வந்து ஜோடியா ஜோடியா, மயக்குது என்ன கோடியா கோடியா. அழகு நானும் நானும் கிட்டே இல்லை யாரும். காத்தெல்லாம் யாரு வாசம், விரல் மோதி பேசும். சிரிச்சா போதும் கத்தி வீசுதே, மின்னல் பேசுதே, அந்த நேரமே கண்ணு கூசுதே. என் ஊரே சாசிக்கி ஓடுதே, சொக்கி ஓடுதே, என் கனவெல்லாம் குட்டி போடுதே. உள்ளார ஐயோடா அவன் பார்த்த பார்வை, ஐயோடா அவனோட போல கண்ணாலே தள்ளி போய் உயிராடுதே. ஐயோடா அவன் பார்த்த பார்வை, ஐயோடா அவனோட போல கண்ணாலே தள்ளி போய் உயிராடுதே. மேலே ஆசை ஆசை வைத்தேன், என்னை அள்ளி சாப்பிடாதே. முந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன், என்னை எங்கு கூப்பிடாதே. உன்மேல் ஆசை ஆசை வைத்தேன்,